வணக்கம். நான் உங்கள் பாது பாலாஜி பேசுகிறேன். நாடக உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு யார்கிட்டயா போய் இப்போ கேள்வி கேட்டிங்கன்னா ரசிகர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சுமாராக இருக்குப்பா, நாடகமே இல்லை, இப்போது முன்ன மாதிரி சபாஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு அது கரெக்டு. ஏன்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 150-200 சபா இருந்தது. இப்போ எல்லாம் அப்படியே சுருங்கி 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 10 சபான்னு வந்துடுத்து. ஒரு நாடகம் எடுத்தால் இன்றைக்கி 10 ஷோ போடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம். காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய ட்ராமா ட்ரூப்ஸ் இருந்தது. ஸோ ஒரு பெரிய போட்டி மனப்பான்மை அதெல்லாம் இருந்தது. ஒவ்வொருத்தரும் இப்போ புது புது நாடகங்கள் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதையும் மீறி இந்த டிவி ஆதிக்கம் கிடையாது, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் ட்ராமா உலகம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் நம்ம போய் பார்க்குறது ஒரு நாடகமாக தான் இருக்கும். அதுதான் ஒரே என்டர்டெயின்மெண்ட். அது இல்லைன்னா சினிமா. இது ரெண்டு தான் அப்போ இருந்தது. பட் சமீபத்தில் அந்த நாடக உலகம் புத்துயிர் பெறுற மாதிரி சில நாடகங்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் இதில் யாரையுமே சேர்க்கலை. அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு நான் எதை சொல்வேன்னா, சாருகேசி யுஏயோட படைப்பு. அது வெங்கட் அவர்களோட கதைவசனத்தில் ஒய்ஜி மகேந்திரன் அந்த லீட் ரோல் பண்ணி, சாருகேசி ரோல் அவர் பண்ணி அவங்க ட்ரூப் எனாக்ட் பண்ண நாடகங்கள். அற்புதமான கதை அம்சம், டைலாக்ஸு அண்ட் பிரில்லியன்ட் ஆக்டிங் பை ஒய்ஜி மகேந்திரா அண்ட் இஸ் ட்ரூப். என்டையர் ட்ரூப் அவ்வளோ பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணது. அதில் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் மகேந்திரா. அதாவது அந்த அல்சைமர்ஸ் அந்த பேஷண்ட்டாக அவர் அவ்வளோ அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருந்தார். இப்படிலாம் கூட நடிக்க முடியுமா அப்படின்னு நாம் பிரமித்து பார்த்த ஒரு நாடகம் சாருகேசி. ரெண்டாவதாக கபித்வஜா. அது ஸ்ரீவத்சனோட நாடகம். ரைட்டர் ஸ்ரீவத்சன் உங்களுக்காக தெரியும், நல்ல அருமையான சப்ஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கார். வெவ்வேறு விதமான ஜானரில் நாடகங்கள் போட்டிருக்கார். இது கபித்வஜா மாதிரி ரெண்டே பேர் ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரனா ஸ்டிங்கிங் ரிச்சு, அவனுக்கு ஒரு டிரைவர். அந்த டிரைவர் பரம ஏழை, பட் ரொம்ப அதிபுத்திசாலி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். எப்படி ஒரு 2 பேர் வச்சுட்டு ஒரு நாடகம் போட முடியும்? அதை அவர் சாதிச்சிருக்கார். இதில் ரொம்ப சுவையான டைலாக்ஸு, அருமையான சிச்சுவேஷன்ஸு எல்லாம் வச்சு 2 மணி நேரம் நம்மளை கிரிப்பிங்காக உட்காத்தி வச்சார் ஸ்ரீவத்சன். அதில் அந்த நாடகம் நான் ரொம்ப ரசித்தேன். மூணாவதாக சங்கீத மும்மூர்த்திகள். இது டிவி வரதராஜனோட யுனைடெட் விஷுவல்ஸ் நாடகம். இந்த நாடகத்தை நான் போய் பார்த்தேன். அதாவது அந்த 3 சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேரும் ஒரே காலகட்டத்தில் ஒரு 50-60 வருஷத்தில் பிறந்து அது கூட இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் அவங்க மீட் பண்ணியிருக்காங்கிறது தான், ஒருத்தர் சந்திச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை ரொம்ப அழகாக கொண்டு வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடந்த இன்ட்ராக்ஷன்ஸு, அவங்களோட பாடல்கள், ஒவ்வொருத்தரோட குணாதிசயங்கள் எல்லாத்தையும் வச்சுன்னு ரொம்ப அழகாக ஒரு நாடகம் பண்ணினார். பெரிய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கார். இதில் சங்கீதம் பிளேட் அ மேஜர் பார்ட். நீங்கள் நாடகத்தில் போய் உட்காண்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பெரிய கான்சர்ட்டில், ஒரே கான்சர்ட்டில் ஒரு 10-15 சூப்பர் ஸ்டார் சிங்கர்ஸ் பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கச்சேரி அனுபவம் கொடுத்தாரு இந்த நாடகத்தில். அந்த வரிசையில் இப்போது ஐ வுட் சே காற்றினிலே வரும் கீதம். இது 3 என்டர்டெய்னர்ஸ், லாவண்யா வேணுகோபால் அண்டு பாஸ்கர், அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து ஆரம்பித்த ஒரு ட்ரூப்பு. சூப்பர் ப்ரொடக்ஷன். காற்றினிலே வரும் கீதம். இது ரமணன் அவர்கள் எழுதின புஸ்தகத்தை, எம்எஸ் அம்மாவை பற்றி அவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை அதை தழுவி அவங்க ஃபேமிலி அப்ரூவலோட ரொம்ப அழகாக இந்த பயோபிக்கை பண்ணிருக்காங்க. ஒரு பயோபிக் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் வர வர கண்டிப்பாக நாடக உலகம் ரொம்ப பெரிய மறுமலர்ச்சி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, ஆஃப்டர் ஆல் ஆடியன்ஸுக்கு என்ன வேணும்? நல்ல நாடகம் வேணும். அவன் கொடுக்குற காசுக்கு திருப்தியாக இருக்கணும் அந்த 2 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி கதையம்சம் உள்ள நாடகங்கள், நடிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நாடகங்கள், இதெல்லாம் வர வர தான் ட்ராமா இன்னும் செழிப்பாக இருக்கும். அந்த வகையில் காற்றினிலே ஒரு கீதம் ஒரு அருமையான நாடகம். இதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நாடகம் ட்ரூ லைஃப்பை எடுத்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சமாச்சாரங்கள், சுவையான விஷயங்கள், சோகமான விஷயங்கள், கஷ்டமான தருணங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அந்த நாடகத்தில் அடக்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு பயோபிக்னு வரும்போது ஒரு 2 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய லெஜெண்டோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அவங்க வித் கிரேட் டிஃபிகல்ட்டி எந்த விஷயத்தையும் விட்டு போகாமல் ரொம்ப அழகாக அதெல்லாம் கோர்வையாக கொண்டு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நமக்கு சுவையாக அதை படைச்சிருக்காங்க. ஆரம்பகால எம்எஸ் எவ்வளோ சின்ன வயசில் அவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க.
அந்த எல்லா மற்ற குழந்தைகள்லாம் ஸ்லேட்டை வச்சுட்டு ஆனா அவனா எழுதுகிற பீரியடில் அவங்க அரங்கேற்றமே பண்ணிடுறாங்க கச்சேரி. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கண்டிப்பு, தென் ரெக்கார்டிங் கம்பெனி ஹெச்எம்பிக்காக அவங்க போட்ட ரெக்கார்டு அது வந்து பயங்கர சேல்ஸில் போகிறது அந்த ஏஜ்லேயே. அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வரும்போது தான் அவங்க அம்மா கண்டிஷன் போடுறாங்க, பாட்டு பாடுறதுக்கு மாத்திரம்தான் போகிறேன், மற்றபடி நேரம் நீ மதுரைக்கு வந்துடணும், பாட்டு முடிஞ்சதுன்னா கச்சேரி முடிஞ்சுன்னா மதுரைக்கு வந்துடணும் அப்படின்ற கண்டிஷன். சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு, இவ்வளோ பெரிய சென்னையில் நம்ம எப்படி காலந்தள்ள போகிறோம் அப்படின்னு. அப்போது சதாசிவத்தோட பழக்கம் ஏற்படுறது. ஆனந்தவுடனுக்காக அவர் வந்து பேட்டி எடுக்கிறாரு எம்எஸ்ஸை. அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வளருது. அது வந்து கல்யாணம் வரைக்கும் போகிறது. எம்எஸ்ஸை பாதுகாக்கிறதுக்காக அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இவ்வளோ பெரிய சிங்கரை உலகம் ஃபுல்லாக எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட சதாசிவம் அவர்கள் எம்எஸ்ஸை வந்து தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக இணைச்சிக்கிறாரு. ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே வராங்க. அவங்க மூத்த ஒய்ஃப் அவங்களோட குழந்தைகளையும் தன்னோட குழந்தைங்க மாதிரி எம்எஸ் பார்த்துக்கிறாங்க. நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. எதிர்ப்புகள்லாம் சமாளித்து ஒரு பிரமாதமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க வந்து பாரத ரத்னா வாங்குகிற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போய் ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாடகத்துக்கு வந்து நல்ல சிச்சுவேஷன் தேவை. அந்த காலத்துலலாம் நாடகங்கள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிரமாதமான கதை அம்சம், சிச்சுவேஷன்ஸு, டைலாக்ஸு எல்லாமே இருந்தது. அது காரணம் என்ன, கிரேட் ரைட்டர்ஸ்லாம் இருந்த காலம் அது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாவண்யா வேணுகோபால் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு யுஏயில் எஸ்ஆர் சிவகாமி இருந்தாங்க, ஒரு காத்தாடி ராமூர்த்தி ட்ரூப்பில் எஸ்என் பார்வதி இருந்தாங்க, பூர்ணமிஸ்ரா ட்ரூப்பில் எடுத்துட்டா கௌசல்யா, ஷோபா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த மாதிரி பிரமாதமான ஆர்டிஸ்ட்லாம் மேடையில் நாங்கள் பார்த்துருக்கோம். நான் 1965 நாடகங்கள் பார்க்குறேன். ஸோ அப்பேற்பட்ட லேடி ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சிது, நல்ல சிச்சுவேஷன் கிடச்சிது, இமோஷன்ஸ் இருந்தது, ட்ராமாவில் நல்ல டைலாக்ஸ் இருந்தது. அவங்களும் ஹோம்ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக டெலிவர் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் மனோரமா, சௌகார் ஜானகி அவங்களாம் ட்ராமா சினிமா ரெண்டுத்துலேயும் பின்னி எடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த நாடகத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் கிடைச்ச ஒரு நாடகம். நல்ல வசனங்கள், அங்கங்கே பழிச்சிடுற வசனங்கள் பை சந்திரமோகன் ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தார். அண்டு இந்த கூஸ் பம்ப் வர்ற அளவுக்கு ஒரு 4-5 சிச்சுவேஷன்ஸு, நான் எதையோ சொல்ல போகிறது வேணா, நீங்கள் நாடகம் பார்க்குற ஆர்வம் போயிடும். அந்த கூஸ் பம்ப் வர்ற அளவுக்கு ஒரு 4-5 சிச்சுவேஷன்ஸு அதெல்லாம் தன்னோட டைரக்டோரியல் டச்சஸில் லாவண்யா வேணுகோபால் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் ஷி ஹஸ் டன் த டைரக்ஷன், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் பை லாவண்யா கோபால். ரொம்ப அழகாக அந்த எம்எஸ்ஸை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நாட் ஓன்லி இன் ட்ரெஸ், நாட் ஓன்லி இன் ஹேர் ஸ்டைல், த வே ஷி ஆக்டட். அந்த எம்எஸ் அம்மாவோட ரோலை போர்ட்ரே பண்ண விதம், அந்த அமைதி, அந்த கணவனுக்கு அவங்க வந்து எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, எவ்வளோ கணவன் சொல்ல கேட்டு தட்டாத ஒரு மனைவியாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஷி டிட் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நான் சொன்ன அந்த வரிசையில் டெஃபினட்டாக அவங்கள சேர்த்துக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி முதல்ல அவரை சந்திக்கும் போது ஒரு இன்டர்வியூக்காக சதாசிவம் வந்து இவங்களை சந்திக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ சீன் அபவுட் 6 to 7 minutes இருக்குது. டெஃபினட்டாக டோன்ட் மிஸ் இட். அதை வந்து அவ்வளோ சுவையான ஒரு காட்சி அது. அதில் லாவண்யாவோட நடிப்பும் சரி, சதாசிவா நடித்த பாஸ்கரோட நடிப்பும் சரி, அற்புதம். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இவர் வந்து ஆனந்தவுடனுக்கா பேட்டிக்கு வரைஞ்சிட்டு ஒரு 4-5 இங்கிலீஷ் வார்த்தைகள் நிறைய டைலாக்ஸ் விடுவார். ஆனந்தவுடன் தமிழ் பத்திரிகை தானே அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னையும் மீறி அங்கே பிரமாதமாக சிரித்தேன். அது கேட்ட விதம், அந்த டைலாக் சொன்ன விதம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதாவது ஒரு நாடக நடிகனுக்கு ஒரு ட்ராமாவில் போய் உட்காண்டா, காமெடி ட்ராமாவில் விடுங்க, நான் சொல்கிறது சீரியஸ் நாடகங்கள். எனக்கு நான் காமெடி நாடகம் போட்டாலும் எனக்கு சீரியஸ் நாடகங்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துலேருந்து நிறைய நாடகங்கள் பார்த்துருக்கேன் நான். டிஎஸ் சேஷாத்ரி, விஎஸ் ராகவன், மேஜர் சுந்தராஜன், அவங்க நாடகங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ ட்ராமாவில் உட்காந்து பார்க்கும்போது அந்த நடிப்புங்கிறது, அந்த ஹோல்சமாக சம்சோஸாக அந்த நடிப்பு வரும்போது, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம உட்காந்து பார்க்கும்போது அடடா என்ன பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த எஃபெக்ட் எனக்கு இந்த நாடகத்தை கிடைச்சி, நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், ஆடியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நான் தனியாக உட்காந்து இந்த நாடகத்தை ரசித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவங்க ஆக்டிங். அந்த எம்எஸ் ப்ளூவில் அவங்க ஃபஸ்ட்டு டைமு சுக்கு காப்பி கொண்டு வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறது,
கண்டிப்பாக அங்கே கிளாப்ஸ் வரும். அப்பேற்பட்ட சீனு. அதே மாதிரி அவங்க மாமியாரோட கடைசியாக அவங்க மாமியார் காசிக்கு போகும்போது 2 பேரும் பேசும்போது நடுவில் நான் காசிக்கு போகிறேன், நான் திரும்பி வரமாட்டேன், காசிக்கு போனால் எதாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க, நான் உன்னை இங்கே ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நான் இங்கே உன்னை விட்டுட்டு நான் போகிறேன், இவ்வளோ பெரிய குடும்பத்தோடு உன்னை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க செல்ல பேர் குஞ்சம்மா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் ஷீ கால்ஸ், அப்படியே உருகி போய் அப்படியே காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது, அதெல்லாம் கூஸ்பம் வர சீன்ஸு அவ்வளோ நல்லா இருந்தது. அண்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் சதாசிவமாக நடித்த பாஸ்கர் அற்புதமாக பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு அந்த கேரக்டர், அந்த முகபாவம், அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக சூட் ஆச்சு. அவர் க்ளோஸ் டு சதாசிவமோட ஒரு முகபாவம் அவருக்கு இருந்தது, முக சாயல் இருந்தது அவருக்கு. அண்டு அவரும் நல்லா எடுத்து அதை பண்ணியிருக்கார், ரொம்ப அழகாக எடுத்து பண்ணியிருக்காரு. ஐ வுட் சே இப்போ ரீசெண்ட் டைத்தில் அவரோட நாடகங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவரோட பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த நாடகம். ஏன்னா பிகாஸ் ஒரு எம்எஸ் கேரக்டருங்கிறது ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு எழுத்தா மாதிரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை ரொம்ப திறம்பட பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்கோர் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கே அந்த போட்டி ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க 2 பேரோட அந்த நடிப்பு போட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சுவையாக இருந்தது. தென் அந்த மாமியாரை நடித்த உமா ரவிச்சந்திரன் எங்கள் ட்ரூப்பில் தான் இருந்தாங்க. அவங்க காமெடி பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ அழகாக ஒரு சீரியஸ் சீன் பண்ணி நான் நிஜமாகவே ஐ வாஸ் டோட்டலி போல்டு. அதை பார்த்தோன்னே என்ன உமாவோட டேலண்ட் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ நல்லா அந்த இமோஷனல் சீன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. தென் அந்த எம்எஸோட அம்மாவை நடித்தவங்க அற்புதமாக நடிச்சிருந்தாங்க, பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தென் எம்எஸோட சின்ன வயசு எம்எஸ்ஸாக நடித்த அந்த குழந்தை, அது வந்து வித்தார்த்தோட டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க, நடிகர் வித்தார்த்தோட டாக்டர். சந்தேகமே இல்லை, எப்பேற்பட்ட நடிப்பு. அப்பா 6 அடினா இப்போ 16 அடி பாருங்க, என்ன ஆக்டிங், அட்டேங்க அப்பா. அந்த முகத்தில் என்ன ஒரு பாவம், அந்த பாட்டு பாடும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அந்த பாட்டு லிப்ஸிங்க் அவ்வளோ அழகாக பண்ணுறது, அந்த ஸ்வரங்கள்லாம் அவ்வளோ அழகாக போடுறது, இமேஜினே பண்ண முடியாது. அதை பார்க்கும்போது இவ்வளோ டேலண்டாக ஒரு குழந்தைக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கு. எல்லாருமே ஒத்தர் விடாமல் எல்லாருமே இந்த நாடகத்தில் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக நான் வாய் விட்டு எல்லாரும் டைலாக்கை பேசி நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தில் ஒரு நிறைய குடும்ப சம்பவங்கள் இது வந்து எம்எஸ் சதாசிவம்னே பார்க்க வேண்டாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலே இது ரொம்ப அழகான நாடகம், ரொம்ப சுவையான நாடகம், உங்கள் மனசில் ரொம்ப பதியக்கூடிய ஒரு நாடகம். அந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸு எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இசை வந்து தக்ஷின் கேட்கவே வேண்டாம், தட்சிணாமூர்த்தி சுவாமியோட பேரன். அவன் இப்போ சமீபத்தில் நிறைய நாடகங்களில் பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த நாடகத்தில் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கான் தக்ஷின். ரீசெண்டாக அவனோட நாடகங்கள்லாம் பார்த்துன்னு வரேன். கண்டிப்பாக கூடி சீக்கிரம் சினிமாவுக்கு போயிடுவான். பட் ட்ராமாவில் இருந்த வரைக்கும் he has given வெரி குட் மியூசிக் ஸ்கோர். எல்லா நாடகத்திலையும் தன்னோட பங்கை ரொம்ப அழகாக ஆணித்தரமாக பதிவு வச்சுருக்கான் தக்ஷின். ஸ்டேஜ் எஃபெக்டு, ஸ்டேஜ் சீன்ஸு எல்லாமே சிம்பிளாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பெரிய ஒரு கார்ஜியஸ் செட்டு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் அந்த நாடகத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான ஒரு சீன் செட்டு, லைட்டிங்கு எல்லாமே அற்புதமாக இருந்தது. அதாவது என்னென்னா நல்ல நாடகங்கள் வரல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இந்த மாதிரி நல்ல நாடகங்கள், இப்போ நான் சொன்ன அந்த 4 நாடகமும் அவ்வளோ அற்புதமான நாடகங்கள். இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நிறைய வரதான் நாடக உலகம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 10 சபானி இப்போ இருக்கிறது கண்டிப்பாக நாளைக்கு 20 ஆகும், 50 ஆகும், 100 ஆகும். அப்போ தான் ஜனங்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜனங்களை முதல்ல நாடகத்தை இழுக்கணும்னா இந்த மாதிரி நல்ல, எல்லாரும் காமெடி ட்ராமாவே போட்டுருந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நல்ல நாடகங்கள் கண்டிப்பாக மேடைக்கு வரணும். நல்ல கதை அம்சம், நல்ல டைலாக்ஸு, நல்ல நடிப்பு எல்லாம் இருந்தால் தான் எல்லோரும் மேடைக்கு வருவாங்க. ஆடியன்ஸ் வெல்கம். அவன் டிவியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இங்கே வரணுன்னா அவனுக்கு இங்கே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கணும். ஆஹா, இப்போ ஏற்பட்ட நாடகமா அப்படின்னு அவன் வரணும். அப்படி வரத்துக்குரிய கதை அம்சம், ஒரு சிச்சுவேஷன், ஒரு நாடகத்தை நாம் கொடுக்கணும். அந்த வகையில் இந்த 4 நாடகமே ரொம்ப பிரபலமான நாடகம். அதில் காற்றினிலே வரும் கீதம், எம்எஸ் அம்மாவை பற்றின பயோபிக்கு கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பார்க்கணும்.
அட்லீஸ்ட் ஒரு தடவை நீங்களாம் போய் பார்க்கணும். இந்த நாடகத்தில் உடனே எம்எஸ் அம்மா படம் ட்ராமா உடனே ஃபுல்லாக பாட்டு தான் இருக்க போகிறது, சங்கீதமாக இருக்க போகிறதுன்னு நினைக்காதீங்க. சங்கீதம் ரொம்ப கம்மி தான். இதில் அவங்க ஃபேமிலி இமோஷன்ஸு, அவங்க கதைக்களம், எப்படி அவங்க முன்னுக்கு வந்தாங்க. ஒரு சாதாரண சண்முகவடியோட மகளாக இருந்த எம்எஸ் சுப்பலட்சுமி அவங்க எப்படி இப்பேற்பட்ட மியூசிஷியனாக வந்தாங்க, இவ்வளோ டாப்பில் போய் உலகத்தையே ஆட்சி பண்ணுற அளவுக்கு அந்த வாய்ஸ் எப்படி வந்தது, அதை ரொம்ப அழகாக அந்த 2 மணி நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எனக்கே நிறைய விஷயங்கள் எம்எஸ்ஸை பற்றி தெரியாத விஷயங்கள்லாம் இதில் தெரிஞ்சுட்டேன். எம்எஸ் அம்மா 7 படம் தான் அட் எ டைம் வச்சுருப்பாங்களாம். அது தான் சாதாரணமாக இருந்தபோதும் சரி, தான் பெரிய பணக்காரியான போதும் சரி, அப்புறம் திருப்பியும் டவுன்ஃபால் வந்த போதும் சரி, அந்த 7 படம் தான். 8வது படம் வந்ததுன்னா ஒரு படவே தானமாக கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப சுவையாக இந்த நாடகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் டு ரசிகர்கள் எல்லாரும் இந்த நாடகத்தை போய் பாருங்கள், தியேட்டரை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாடகங்கள்லாம் வளர்ந்தால் தான் நாடக உலகம் மலரும். சும்மா நம்ம டிவியிலே உட்காந்து சாயங்காலம் டிவி பார்த்துட்டே இருந்தோம்னா ட்ராமா இம்ப்ரூவே ஆகாது. யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பார்க்கணும். எல்லோரும் பாருங்கள். நடிப்புனா என்ன, ஸ்டேஜ் கிராஃப்ட்னா என்ன, மியூசிக் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்ராமா ஃபீல்டாக என்னன்னு தெரியாது. அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி நாடகங்களை பார்க்கணும். அந்த காலத்தில் எல்லா டைரக்டர்ஸ் நாடகங்களை பார்த்து தான் எல்லாரையும் சினிமா கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எல்லோரும் பாருங்கள் இந்த நாடகத்தை. இந்த மாதிரி நாடகங்கள்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. ஜெயிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ வெரி மச். காற்றினே வரும் கீதம் எம்எஸ்ஐ கண்டேன், அதான் என்னோட ஃபைனல் ரிவ்யூ. தேங்க்யூ வெரி மச்.